வாங்கப்பா. மானம் போயிருச்சு. மானம் போனா என்னடா, மாலு போக கூடாது. டேய், அந்த கார்த்திக் இருக்கிறானே பொல்லாத பய, எல்ஐசி பணம் வந்த உடனே அதை தானே அமுக்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்ஐசி பணமா? ஆமா ஆமா. அவன் எப்படிப்பா ஏமாத்துவான்? அவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரிஞ்சாதான் நாம அவனை ஏமாத்திடலாமே. டேய், இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி சுமதி இருக்காளே, அவளும் ரகுராமனுடைய பொண்ணுதான். அவளுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அவளை ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவளை ஏமாறுவா? என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? தப்பி பொம்பளையா பிறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அவ இருக்காளே, உன்ன மாதிரி 5 கிருஷ்ணமூர்த்திக்கு சமம். அவ்வளவு கிரிமினல் பிரைன். அப்படியா? ஏன் மருமக அவ்வளவு கெட்டிக்காரியா? அப்ப இனிமே பேச வேண்டியத நான் அவகிட்டயே பேசிக்கிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா, நானும் போயிட்டேன். நீங்க தனியா இருக்கிய கஷ்டமா இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். காபி டீ காசு தரம்பா. ₹1. உங்ககிட்ட காஃபி கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஒரு அப்பன். என் பேரு நரசிம்மன், எல்ஐசி ஆபீசர். வாங்க சார், வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்து. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் டேக் ஏ சீட். என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். பல தடவை உங்க ஆபீஸ்க்கு வந்தேன் சார், இன்னும் சரியா ஒரு பதிலும் வரல. தம்பி, எதிர்பாராத விதமா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்து போன பல பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். என்கொயரியில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் செக்கோட வந்திருக்கேன். உங்க அம்மாவை கூப்பிடுங்க, அதை அவங்க கிட்ட கொடுத்துறேன். அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன கார்த்திக்? இவங்கதான் உங்க அம்மாவா? பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அப்போ உங்க அப்பா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா செத்துல இருந்து ஒரே மனக்குழப்பம். அதனால அவர் இன்னும் உயிரோட இருக்கிறதாவே நினைச்சுக்கிட்டு சில சமயம் இப்படி பூ போட்டெல்லாம் வச்சுக்குவாங்க சார். என்னம்மா, எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி பூ போட்ட வைக்காதான்னு? எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்கம்மா. ஜானகியம்மா, நீங்களும் அவசியம் வரணும். ஆண்டி, அத்தை எப்படி சுபகாரியத்துக்கு வருவாங்க? அவங்கதான் விதவையாச்சே. அப்படி சொல்லாதம்மா. ஜானகியம்மா பேர் சொன்னாவே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் தான் ஏற்பட்டுச்சோ? ஜானகியம்மா, நீங்க கண்டிப்பா வரணும்.
இந்த நிலைமையில எங்க அத்தை வெளியில வர்றது எங்க யாருக்குமே இஷ்டம் இல்ல. நாங்க மட்டும் வரோம். நாங்க வரோம். காக்கைகளுக்கு நடுவுல வாழ்ந்தா குயிலும் காக்கா மாதிரி ஆயிடுமா? என்ன தாத்தா? என்னவா? தெருவுல இருக்கிற மனுஷங்களுக்கு இருக்கிற மனசு கூட உங்க யாருக்கும் இல்லையே. அந்த மகாலட்சுமி விதவைன்னு தெரிஞ்சும் அவங்க அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. அவ விதவை இல்லைன்னு தெரிஞ்ச நீங்க கல்யாணத்துக்கு போக கூடாதுங்கிறீங்க. நீங்கெல்லாம் மனுஷங்க. அத்தையை அவமதிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல தாத்தா. மாமா திரும்பி வந்ததுல இருந்து அத்தையோட தனியா பேச ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு நாங்க எல்லாரும் வெளியில போனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவாங்கல்ல, அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது தப்பா தாத்தா? என்ன மன்னிச்சிருமா. நீ சின்னவளா இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு இருக்கு, சூழ்நிலையும் புரிஞ்சிருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. சுந்தரம்பா, உங்க மகன்பா. மகனா? லுங்கி தூக்கு, கால் இருக்குது. மகன் தான். ஏன் அலறீங்க? ஆவிய பார்த்தா அலறாம ஆலாபனியா பண்ணுவான். ஏயா கிருஷ்ணமூர்த்தி, யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் புழக்கடை பக்கம் வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? ஆய மூடு. யார பார்த்து திருடுங்கிற? ரகுராம ஆவி இங்க உலாத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆவியா? பக்கத்துல கேட்டா சிரிக்க போறாங்க. சிரிச்ச வாயை கிழிச்சிருவேன். ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகருன்னு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன். உன் கண்ணுக்கு மாட்டாமே தெரியணும். புரிஞ்சு போச்சு. வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேன்ல, அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா? கண்டிப்பா. நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும். ஏயா பயமுறுத்துற? மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன். எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீ சாக போற. அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பான். அட பாவி, நீ எனக்கு பிறந்த மகனா? நான் சாகரத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏல, அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது. வேற என்னையா பண்ணுவ? எவ்வளவோ இருக்கு பண்றதுக்கு. 16ல இருந்து 17க்குள்ள ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிள்ளைங்களை பெத்துக்குவேன். அப்படி இல்ல எவனுக்காவது பிறந்த பிள்ளைகளை தத்து எடுத்துக்குவேன். எப்படி? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் லஞ்சம் கொடுத்து தஞ்சம் அடைஞ்சிருவேன். நான் விட்டுருவேனா? டேய் ரகுராம், இப்படி கொஞ்சம் வந்துட்டு போடா. ஆள விடு. நல்ல காலம் பொழைச்சோம். கார்த்திக், நாளைக்கு உங்க அப்பாவோட திவசம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. ஏன் தம்பி, திவசத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டியா? என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. அதான் ஏதாவது கோயில் குளத்துல சிம்பிளா முடிச்சிடலான்னு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நாளைக்கு ரகுராமோட நினைவு நாள். நம்ம யூனியன்ல பிரமாதமா கொண்டாடுறதுக்காக தொழிற்சங்க தலைவர் காசிராமன் வராரு. நீயும் உங்க வீட்டுல பிரமாதமா கொண்டாடணும்பா. செலவு பத்தி கவலைப்படாதப்பா. யூனியன்ல நிதி வசூல் பண்ணி நாங்களே தரோம். பெத்த அப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைப்பா அது. அதுவும் தலை திவசம். எனக்கு மட்டும் பாசம் இல்லையான்னு நிச்சயமா நடத்துறேன். நீங்களாம் கண்டிப்பா வந்துடணும். தம்பி, நீ கூப்பிடலனாலும் நிச்சயம் வருவேன். அதான பார்த்தேன். அங்க வந்து பஜ்ஜிக்கு அலையாத என்ன? பெத்த தகப்ப உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சும் அவருக்கு தலை திவசம் பண்றேன்னு சொல்றியே, நீ மனுஷனாடா? பாசம் ஈவருக்கு ஒரு துளி கூட நெஞ்சில் இல்லாம போச்சு. எனக்கு மட்டும் இது ஆசையா என்ன? ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களும் ஊர்ல இருக்கவங்களும் அப்பா இறந்ததான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் தலை திவசம் கூட பண்ணலன்னா ஊர்ல இருக்கவங்க இவெல்லாம் ஒரு பிள்ளையான்னு எனக்கு காரி துப்புவான். ஃபேக்டரியில ஒரு பையன் நான் மதிக்க மாட்டான். என் மானமே போயிடும். அவன் சொல்றது சரிதான் ஜானகி. இப்ப எனக்கு திவசம் பண்ணலனா ஊர்ல அவனை ஒரு பையன் மதிக்க மாட்டான். இறந்தவங்க ஆவி திருப்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக திவசம் கொடுக்குறாங்க. அத உயிரோடு இருந்து பாக்குற பாக்கியம் என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா? மந்திரத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்ட் ரகு ரொம்ப நல்லவன். சொர்க்கத்திலேயே அவன் நிம்மதியா இருக்கட்டும். ஆமாங்க, இந்த பூமியில அவன் பட்ட கஷ்டம் இந்த குடும்பத்தை சேர்ந்த இவங்களை விட எங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அக்ஷய வடம் கஜா 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 நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண யுதாய ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः.
गजे स्वाहा कृत्तिकाभ्य स्वाहा अंबा जय स्वाहा तुला जय स्वाहा मेघजल जय स्वाहा वर्षजल जय स्वाहा सुबटेका जय स्वाहा पितृभ्य स्वाहा मघाभ्यः स्वाहा मघाभ्य स्वाहा मघाभ्यः हरस्वती भद्रेभ्यः स्वाहा मघाय स्वाहा तेजसे स्वाहा ब्रह्मवर्चसाय स्वाहा अहोरात् அம்மாவை கூப்பிடுங்க. தாத்தா அம்மாவை வர சொல்லுங்க. आदिविष्णोः आदिनारायणस्य अचञ्चज अपरिमितज सत्य निजपास्य महाजलौकस्य मध्ये भ्रमदा வாம்மா வந்து நீ செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சுட்டு வந்துருமா. இல்லன்னா உனக்கு புருஷன் மேல பிரியம் இல்லைன்னு நினைப்பாங்கம்மா. இல்ல மாமா, எல்லாத்தையும் முடிச்சு தொலைக்க சொல்லுங்க. நெஞ்சு வெடிச்சுட்டு போல இருக்கு. இல்ல ஊர்ல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க. நாம நமக்காக வாழல. दिग्गंधि सुट्टा दंडा उत्तरपिते नौका नौका चले सुधोदगार्णवे जम्ब प्रत्यय कुशक्रौच्य सागर साल्मले पुष्टराज्य रामसेनो उत्तर दिग्भागे गंगा भीमरति तुंगभद्रा कावेरी मध्ये नमो ब्रह्मण्य देवाय परमात्मा सदा शिवः अक्षयवदं क्रौच्य अमरेन्द्र पादार्णवासुदं वेदोः गजासार्धं गजासार्धं अक्षयवदं गज गज गजा महालक्ष्मीत विद्महे विष्णुपत्नीत देवहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஒத்துக்கல, அதான் மயக்கம் வந்துருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். பத்திரமா படுக்க வைங்க. தம்பி, அம்மாவை பாத்துக்கப்பா. இன்னைக்கு ஃபேக்டரியில உங்க அப்பாவோட நினைவு நாள். நாங்க போய் எல்லா ஏற்பாடையும் கவனிக்கணும். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும்ப்பா. வரோம், வாங்க.